ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புவியியல் பாடம் பார்த்தீங்கன்னா 10th புவியியல் லெசன் 5 இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். இந்த லெசன் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த லெசன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அந்த நாட்டோட மக்கள் மட்டும் பத்தாது, அவங்கள இணைக்கக்கூடிய சாலை, ரயில்கள், தகவல் தொடர்பு, வணிகம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு எப்படி நரம்பு மண்டலம் முக்கியமோ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு இந்த போக்குவரத்து அமைப்புகள் அப்படிங்கிறது தான் உயிர் நாடி. இன்னைக்கு கிளாஸ்ல இந்தியாவோட மக்கள் தொகை தொடங்கி நாம எப்படி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வணிகம் பண்றோம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே லைன் பை லைனா தெளிவா பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா டீட்டெயில்டா பார்க்கலாம். தெளிவா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேவா? ஒரு சில இடத்துல டேட்டாஸ் இருக்கும், அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் எடுத்த உடனே மக்கள் தொகை பத்தி கொடுத்திருப்பாங்க. மக்கள் தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில ஒரு நாட்டுல வசிக்கக்கூடிய மொத்த மக்களோட எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லெசன்ல பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2011 அடிப்படையில கொடுத்திருப்பாங்க. ஏன்னா 2011 தான் அபிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து 2021 எடுத்திருக்கணும். பட் கொரோனா பீரியட் அப்படிங்கறதால அந்த டைம்ல எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இது வரைக்கும் இப்ப நம்ம இந்த வீடியோ எப்ப பாக்குறோம், 2026 அதாவது மே மந்த் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இந்த வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அபிஷியலா இன்னும் எடுத்து முடிக்கல. ஓகேவா? ஒரு சில இடத்துல, அதாவது இந்தியால ஒரு சில இடத்துல, புதுடில்லி, மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாதிரி ஒரு சில மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் மூலமா ஏப்ரல் மந்த் 2026 ஏப்ரல் மந்த்லயே டிஜிட்டல் மூலியமா செல்ஃப் எனுமரேஷன், அதாவது சுய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது டிஜிட்டல் மூலியமா கொண்டு வந்திருக்காங்க. நம்மளா அதை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சு ஒவ்வொரு மாநிலமா எல்லாம் இந்தியா ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்கள் வந்து கணக்கெடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கள ஆய்வுக்கு வந்து கணக்கெடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரும். 2026 27க்கானது உங்களுக்கு வரும். பட் இது வரைக்கும் அபிஷியலா அப்படிங்கிறது 2011 தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்துல அதை பத்தி மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இன்னும் நடந்து முடியல. ஓகேவா? ஸோ செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னா சுய கணக்கெடுப்பு. அதுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்து டிஜிட்டல் மூலியமா நம்ம போய் அதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா டிஜிட்டல் முறையில இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அது போக ஃபர்ஸ்ட் கணக்கெடுப்பு 1872 தான் இந்தியாவில் கணக்கெடுத்தாங்க. பட் இதை பாத்தீங்க அப்படின்னா முழுமையான மக்கள் தொகை அப்படிங்கிறத கணக்கெடுத்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872. முழுமையா எப்ப கணக்கெடுத்திருப்பாங்க அப்படின்னா 1881 எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு கணக்கெடுப்பு எடுத்திருப்பாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1872 ஃபர்ஸ்ட். ஓகேவா? இது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதல், ஆனா முழுமையா கிடையாது. கேள்வியை தெளிவா படிச்சுக்கோங்க. முதல் கணக்கெடுப்புன்னு கேட்டா 1872, முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்டா 1881. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு அப்புறமா எடுத்திருப்பாங்க. அதாவது 1891, 1901, 1911, 1921, 1931, 1941, 1951, 61, 71, 81, 91, 2001, 2011 உங்களுக்கு இது வரைக்கும் 15 கணக்கெடுப்புகள் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகேவா? ஸோ மொத்தமா 15 கணக்கெடுப்புகள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஓகேவா? இதையும் சேர்த்துதான் சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் எத்தனை கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ 41 வரைக்கும் சுதந்திரத்துக்கு முன்னாடி, 51 இருந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம். அப்ப எத்தனை சுதந்திரத்துக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க? 2 4 6 7 வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 7 டைம் முடிஞ்சிருக்கு. இப்ப எடுப்பாங்க இல்லையா, அதுதான் பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் 8வது கணக்கெடுப்பு. இப்ப எடுத்தாங்க அப்படின்னா டோட்டலா 16வது கணக்கெடுப்பு. 2011 அப்படிங்கிறது 15வது கணக்கெடுப்பு. ஓகேவா? சோ இந்த மாதிரி சுதந்திரத்துக்கு அப்புறம்னு கேட்டாலும் சரி, இல்ல டோட்டலா கேட்டாலும் சரி, ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும் எத்தனாவது அப்படிங்கிறது.
உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மட்டும்தான் மாறும். இந்த 72 இருக்கு இல்லையா, இது மட்டும்தான் மாறும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே 10 வருஷம் அப்படிங்கிறதால 81, 91 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். தென் லாஸ்டா இன்னும் கணக்கு எடுக்கல. அது எப்ப கணக்கெடுத்து முடிக்கிறாங்களோ அதை பொறுத்து அது எந்த காலம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா கணக்கெடுப்பு. ஸோ அஃபிஷியலா வந்திருக்கிறது இந்த புக்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 2011 தான். இதை தெளிவா நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா, மக்கள் தொகை அப்படின்னா என்ன, ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில ஒரு நாட்டுல வசிக்கக்கூடிய மொத்த மக்களோட எண்ணிக்கையை தான் நம்ம அந்த நாட்டோட மக்கள் தொகை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல சீனாவுக்கு அடுத்தபடியா உலகுல 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் கொரோனாக்கு அப்புறம் இந்தியா வந்து சீனாவை பீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. பட் இருந்தாலுமே அது அஃபிஷியலா இன்னும் வந்து நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அஃபிஷியலா இந்த 2026, 27 கணக்கெடுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு மக்கள் தொகை உலக அளவுல நம்ம எத்தனாவது அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். இப்போதைக்கு இந்த புக்ல இருக்கிறது 2011க்கானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 2011 எடுத்த கணக்குப்படி சீனா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் இந்தியா. உலக மொத்த நிலப்பரப்புல பாத்தீங்க அப்படின்னா 2.4% இந்தியா, ஆனா மக்கள் தொகையில 17.5% இருக்கு. ஸோ நிலப்பரப்பை விடவே மக்கள் தொகையில நம்ம அதிகமா இருக்கோம். உலகத்துல இருக்கக்கூடிய 6ல் 1 நபர் வந்து இந்தியரா இருக்காங்க. ஓகேவா? ஸோ உலகத்துல எந்த ஒரு இடத்துலயும் 6 பேரை பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியரா இருப்பாங்க. ஸோ கால்குலேட் பண்ணும்போது. ஓகேவா? ஆவரேஜா சொல்றாங்க. தென் அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதி. ஓகேவா? சோ அந்த பகுதி இல்லைன்னா முழு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கக்கூடிய மக்களோட பொருளாதார சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து அதுக்கப்புறம் அதை பகுப்பாய்வு செய்து அதுக்கப்புறம் வந்து ஒரு விவரமா ஒரு பட்டியல் மாதிரி எடுப்பாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் எடுப்பாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா அந்த கணக்கெடுப்பின் மூலமா சேகரிக்கப்பட்ட தகவல்கள் இருக்கும் இல்லையா, தரவுகள், நிர்வாகம், திட்டமிடல், கொள்கைகள் உருவாக்குதல், அதுக்கப்புறம் அரசாங்கத்தோட பல்வேறு திட்ட மேலாண்மை, மதிப்பீடு செய்தலுக்கு இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்குவாங்க. ஓகேவா? அதுதான் கொடுத்திருப்பாங்க. ஸோ முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872, முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. இதுதான் பாத்தீங்கன்னா 2011 தான் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுதந்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 7வது கணக்கெடுப்பு. ஓகேவா? அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி பரவல். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 2-3 டாபிக் வரும். அந்த 2-3 சப் டாபிக் எல்லாமே நம்ம ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ்ல படிச்ச டாபிக் தான். இந்திய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம படிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒரு சில தகவல் எல்லாமே படிச்சிருப்போம். அதுதான் இங்க வரும். இருந்தாலுமே சும்மா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம். மக்கள் தொகை பரவல் அப்படின்னா என்ன அப்படின்னா புவியோட மேற்பரப்புல மக்கள் எந்த அளவுக்கு இடைவெளி விட்டு இருக்காங்க அப்படிங்கறத குறிக்கிறது தான் பரவல் அப்படின்னு சொல்றோம். ஒண்ணு இல்ல, இப்ப ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை நான் வந்து கீழே போடுறேன் அப்படின்னா அந்த பொருள் எந்த அளவுக்கு போய் அந்த இடத்த வந்து அடைக்குது, அந்த இடத்த அடைக்கிறது பேர் தான் அந்த பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்திய மக்கள் தொகை பரவல் பாத்தீங்க அப்படின்னா வளங்களோட பரவலுக்கு ஏற்ப சீரற்று இருக்கு. ஒரு சில இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ தொழில் மையங்கள், செழிப்பான வேளாண் பிரதேசங்கள் இந்த மாதிரி இடத்துல அதிகமாகவும், மலை பிரதேசங்கள், வறண்ட நில பகுதிகள், வனப்பகுதிகள், தொலைதூர பகுதிகள்ல கம்மியாகவும் இருக்கும். ஓகேவா? ஒரு சில இடத்துல மக்கள் இல்லாமலும் இருப்பாங்க. அதே மாதிரி நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர்ப்பரப்புகள், கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து, நகரமயமாக்கல் இது எல்லாமே நாட்டோட மக்கள் தொகை பரவலை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகள். ஓகேவா? அடுத்து 199.5 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம். ஸோ இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் 2011 சொல்லிட்டு இருக்கேன். 199.5 மில்லியன் கொண்ட உத்தரப்பிரதேசம் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா 112.3 மில்லியன், பீகார் 103.8 மில்லியன், மேற்கு வங்காளம் 91.3 மில்லியன், ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா 2 சேர்த்தீங்க அப்படின்னா 84.6 மில்லியன். இந்த மாதிரி அடுத்தடுத்த இடங்களை வந்து மக்கள் தொகை இருக்கு. இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம் 0.61 மில்லியன். அதுக்கப்புறம் புதுடெல்லி பாத்தீங்கன்னா 16.7 மில்லியன் மக்கள் தொகையோட யூனியன் பிரதேசத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ யூனியன் பிரதேசத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இது புதுடெல்லி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை பரவல் வந்து சீரற்று இருக்கிறதுக்கு காரணம் பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள் அப்படின்னு சொல்றாங்க. பௌதீக காரணிகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலத்தோற்றம், காலநிலை, நீர்,
இயற்கை தாவரங்கள், கனிமங்கள், ஆற்றல் வளங்கள் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான். அடுத்து மதம், கலாச்சாரம், அரசியல் பிரச்சனைகள், பொருளாதாரம், மனித குடியிருப்புகள், போக்குவரத்து வலைப்பின்னல், தொழில்மயமாதல், நகரமயமாதல், வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே சமூக பொருளாதார காரணின்னு சொல்லலாம். அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி ஆல்ரெடி நான் எக்கனாமிக்ஸ்ல படிச்ச டாபிக் தான். ஓகேவா? சோ சராசரியா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல வசிக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கையை தான் நம்ம மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். 2011 வருஷம் படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட சராசரி மக்கள் தொகை அடர்த்தி 382, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 382. உலகிலேயே மக்கள் அடர்த்தி இருக்கும் இல்லையா, அதுல 10 நாடுகள்ல, சோ உலகின் மக்கள் தொகை அடர்த்தியில 10 நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. இந்தியாவில மிக மக்கள் அடர்த்தி அதிகமா கொண்ட மாநிலம் பீகார். ஓகேவா? மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். யூனியன் பிரதேசத்துல புதுடெல்லி பாத்தீங்க அப்படின்னா 1297க்கு ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1297 பேர் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கொண்டதா, அதிக மக்கள் தொகை கொண்டதா இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் பாத்தீங்கன்னா குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி கொண்டு இருக்கு. தென் மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் மாற்றம். மக்கள் தொகை மாற்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்துல மக்கள் தொகை அதாவது இப்போ கால்குலேட் பண்றதுதான். ஓகேவா? சோ இப்ப 2010ன்னு வச்சுக்கோங்களேன், 2011ன்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இது மக்கள் தொகை அதிகரிக்குது இல்ல குறையுது, அத ரெண்டு இருக்கு இல்லையா? சோ ஒண்ணு அதிகரிக்கும் இல்ல கம்மியாகும். அந்த மாதிரி ஆகிறதுதான் மக்கள் தொகை மாற்றம் அப்படின்னு சொல்றோம். பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், இடப்பெயர்வு இது எல்லாமே மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்குது. எவ்வளவு பேர் இறக்குறாங்க, எவ்வளவு பேர் பிறக்குறாங்க, எவ்வளவு பேர் இந்த நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போறாங்க, இதை பொறுத்து மக்கள் தொகை அதிகரிக்குதா கம்மியாகுதா அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இந்த 3 தான் பாத்தீங்கன்னா மக்கள் தொகை மாற்றத்தை ஏற்படுத்துது. பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துல 1000 மக்கள் எண்ணிக்கை இருக்காங்க இல்லையா, அதுல உயிருடன் பிறக்கக்கூடிய குழந்தைகளோட எண்ணிக்கையை குறிக்கிறது தான் பிறப்பு விகிதம். 1000க்கு அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இறப்பு விகிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துல 1000 மக்கள் தொகையில எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இறப்பு விகிதம் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்தியாவுல இறப்பு விகிதத்தோட விரைவான சரிவு அப்படிங்கிறது மக்கள் தொகையோட துரித வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஓகேவா? அடுத்து இடப்பெயர்வு. இடப்பெயர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பகுதியில இருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து போறாங்க இல்லையா, அதுதான் இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். இதுல 2 இருக்கும். உள்நாட்டு இடப்பெயர்வு, சர்வதேச இடப்பெயர்வுன்னு 2 இருக்கும். உள்நாட்டு இடப்பெயர்வுனா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளேயே நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்கிறது தான். சர்வதேச இடப்பெயர்வு அப்படின்னா நாடுகளுக்கு இடையில ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுதான் சர்வதேச இடப்பெயர்வு அப்படின்னு சொல்லுவோம். உள்நாட்டு இடப்பெயர்வு பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகையில மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா ஃபுல்லா நாட்டுக்கு தான் கால்குலேட் பண்றாங்க. ஒரு நாட்டுக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது அவங்க எந்த மாநிலத்துல இருந்தாலுமே அதே நாட்டை சேர்ந்தவங்க தான். அப்ப மக்கள் தொகையில மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா சர்வதேச இடப்பெயர்ல என்ன ஆகும், அந்த மாற்றம் அப்படிங்கிறது நடக்கும் இல்லையா, இங்க இருந்து அங்க போயிட்டாங்கன்னா அப்ப கால்குலேட் பண்ணும்போது உங்க கம்மியாகும். சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா எது மக்கள் தொகை மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இடப்பெயர்வு அப்படிங்கிறது மக்கள் தொகை பரவல் கலவையினோட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணியா இருக்கு. இந்தியாவுல இடப்பெயர்வு அப்படிங்கிறது கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்தை நோக்கி அதிக பேர் வர்றாங்க. கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மை, தகுதிக்கேற்ற வேலையின்மை அது எல்லாமே என்ன ஆகுது, அவங்க நகரங்களுக்கு போறதுக்கு ஒரு உந்து காரணியா இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கலவை. மக்கள் தொகை கலவை அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய பண்புகள் இருக்கு. அதாவது வயது, பாலினம், திருமண நிலை, சாதி, மதம், மொழி, கல்வி, தொழில் இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேற வேற இருக்கும் இல்லையா, அததான் பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்து இருக்கிறதாலதான் மக்கள் தொகை கலவை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வயது கலவை அப்படின்னா எல்லாரும் ஒரே ஏஜ்ல இருப்பாங்கன்னா இல்ல, நிறைய எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஏஜ்ல இருப்பாங்க. அப்ப 15 வருஷத்துக்கு கம்மியான 0 to 15 ஒன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்து 16 to 59 ஒரு கால்குலேட் பண்ணுவாங்க. தென் 60 வயசுக்கு மேல ஒருத்தர் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 0 to 15 இருக்கு இல்லையா, சோ இந்த வரைக்கும் இருக்கக்கூடியவங்களும் 60க்கு மேல இருக்கக்கூடியவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தொழில் செய்ய, அதாவது வேலையில இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. இவங்க வேலையில இருக்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. தென் இவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் வேலை செஞ்சு அவங்கள பாத்துக்குவாங்க. ஓகேவா? சோ இதெல்லாமே எக்கனாமிக்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அதுதான் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க. சோ இதுல 15 வயசுக்கும் கம்மியானவங்க 29.5%, 60 வயசுக்கு மேல 8% இருக்காங்க. இடையில இருக்கக்கூடிய 16 to 59 வருஷம் இருக்கு இல்லையா, அது 37.5%. சரி, அவங்க பாத்தீங்கன்னா 62.5% இருக்காங்க. ஓகேவா?
இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவங்க வந்து 29.5, இவங்க 8, இது ரெண்டும் சேர்ந்து 37.5. மீதி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா உழைக்கும் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இவங்க இருக்காங்களே, இவங்க குழந்தைகள் அப்படிங்கிறதால இவங்களை உழைக்கிறதுல சேர்க்க மாட்டாங்க. இவங்க வந்து வயதானவர்கள், அவங்களுக்கு வந்து உடல்வாகு அப்படிங்கிறது உழைக்கிறதுக்கான தகுந்ததா இருக்காது அப்படிங்கிறதால அவங்களையும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்ப இவங்க 2 பேரையும் பாத்துக்க கூடியது இந்த 16 to 59% இவ இருக்காங்க இல்லையா, வயசுல இருக்காங்க இல்லையா, அவங்கதான். ஓகே, அடுத்து பாருங்க பாலின விகிதம். பாலின விகிதம் அப்படின்னா அதாவது 1000 ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பெண்களோட எண்ணிக்கையை குறிக்கிறது தான் பாலின விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதெல்லாமே நம்ம இதுல பார்த்தோம், எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுல பாலின விகிதம் அப்படிங்கிறது 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மக்கள் தொகையில பெண்களோட எண்ணிக்கை ஆண்களை விட கம்மியா இருக்கிறது சொல்லுது. இதுவே கேரளால 1084 பெண்கள், 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள். புதுச்சேரியில 1000 ஆண்களுக்கு 1038 பெண்கள் இருக்காங்க. ஓகேவா, டயோடாமன்ல பாத்தீங்கன்னா குறைந்த பாலின விகிதம் 618 தான். 1000 ஆண்களுக்கு 618 பெண்கள் தான் இருக்காங்க. எழுத்தறிவு விகிதம் மக்கள்ல யார் ஒருத்தவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொழியை புரிஞ்சுக்கிட்டு எழுத படிக்க தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களதான் நம்ம எழுத்தறிவு பெற்றவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ மக்களோட தரத்தை அறியறதுக்கு இது வந்து ஒரு முக்கிய அளவுகோலா எடுத்துக்குவாங்க. மக்கள் தொகையில எழுத்தறிவு பெற்ற மக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம், எண்ணிக்கை தான் எழுத்தறிவு விகிதம். சோ எழுத்தறிவு பெற்ற மக்களோட எண்ணிக்கை தான் எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுல கல்வி அறிவு வளர்ச்சியில தொடர்ச்சியான முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கு. 2011 கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகையில எழுத்தறிவு விகிதம் அப்படிங்கிறது 74.04%. ஆண்களது 82.14%, பெண்களது 65.46%. ஓகேவா, ஆண்கள் அதிகமா இருப்பாங்க, பெண்கள் கம்மியா இருப்பாங்க. இதோட வித்தியாசம் பாத்தீங்கன்னா 16.68%. கேரளாவை பொறுத்த வரைக்கும் எழுத்தறிவுல 93.91% வாங்கி இந்தியாவோட முதல் மாநிலமாகவும், லட்சத்தீவு 92.28%ல இருந்து செகண்ட் மாநிலமாகவும், குறைந்த எழுத்தறிவு விகிதம் 63.82% பீகாரும் இருக்கு. ஓகேவா, அடுத்து தொழில்சார் கட்டமைப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமா பாத்தீங்க அப்படின்னா தகவலோட அடிப்படையில பொருளாதார நடவடிக்கையில பங்கு பெறுறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே நம்ம தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமா அந்த தகவல் அடிப்படையில எவ்வளவு ஏஜ்ல இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பொருளாதார நடவடிக்கையில பங்கு பெறக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தொழிலாளர்களை 3 பிரிவுகளா பிரிக்கலாம். முதன்மை தொழிலாளர்கள், பகுதி நேர தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் அல்லாதோர் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேவா, சோ ஒரு வருஷத்துல பெரும்பகுதி நாட்கள், அதாவது 6 மாசம் இல்லைன்னா 183 நாள், இதுவும் பாத்தீங்கன்னா 31 நாள் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, சோ பாத்தீங்கன்னா 6 மாசம் இல்லைன்னா 183 நாள் வந்து அவங்க வந்து வேலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து முதன்மை தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். 6 மாசத்துக்கும் கம்மியா வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க வந்து பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வேலை செய்யாம இருப்பாங்க இல்லையா, அவங்கள தொழிலாளர் அல்லாதோர் அப்படின்னு சொல்லுவோம். சோ 3 வகையா தொழிலாளர்களை சொல்லலாம். அடுத்து மக்கள் தொகை இயக்கவியல். இயக்கவியல் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள் தொகை அளவு, அதோட பண்பு மாற்றங்கள், இந்த தொடர்பான காரணிகள் இருக்கு இல்லையா, இது பத்தி படிக்கக்கூடியதுதான் நம்ம மக்கள் தொகை இயக்கவியல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா, அடுத்து அதிக மக்கள் தொகையால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னா இந்திய நாட்டுல அதிகரித்து வரும் மக்கள் தொகை அப்படிங்கிறது சமூகம், பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல், சுற்றுச்சூழல்ல பெரும் சவால்களை ஏற்படுத்துது. மக்கள் தொகை பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா இடம், காலம், பிரதேசம் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றையும் பொறுத்து வேற வேற மாதிரி மாறுபடுது. மக்கள் தொகை அதிகரிப்பால மக்கள் நெருக்கடி, வேலை வாய்ப்பின்மை, திறனுக்கேற்ற வேலை வாய்ப்பின்மை, குறைந்த வாழ்க்கை தரம், ஊட்டச்சத்தின்மை, இயற்கை மற்றும் வேளாண் வளங்களை தவறாக நிர்வகித்தல், ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழல், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது. அடுத்து பாருங்க நகரமயமாக்கல். நகரமயமாக்கல் அப்படின்னா என்ன அப்படின்னா கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயமாக மாற்றம் அடையுது இல்லையா, அததான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நகரமயமாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சோ இந்திய நகரமயமாக்கம் அப்படின்னா நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தோட அடிப்படையில நகரமயமாக்கம் அப்படிங்கிறத நம்ம அளவிடுறோம். இந்தியாவுல கோவா மாநிலம் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியா இருக்கு. இந்தியாவுல கோவா மாநிலம் தான் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதியா இருக்கு. இமாச்சல பிரதேசம் பாத்தீங்கன்னா குறைந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி. சோ அதிகம் எது, கம்மி எது. யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில புதுடில்லி, சண்டிகர் பாத்தீங்கன்னா மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட பகுதி. மாநிலங்கள்ல மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலங்கள் இருக்கு இல்லையா, சோ செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு இருக்கு. அதை தொடர்ந்து கேரளா, மகாராஷ்டிரா இதெல்லாம் இருக்கு. ஓகேவா,
அடுத்து நகரமயமாக்கலோட தாக்கங்கள் என்னென்ன அப்படின்னா, நகரமயமாக்கலும் மக்கள் தொகை அடர்த்தி ஒண்ணுக்கொண்ணு நெருங்கிய தொடர்புடையது. ஓகேவா? கிராமங்கள்ல இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்றது நகர்பகுதியில மக்கள் தொகை பெருக்கத்துக்கு வழிவகுக்குது. அப்ப மும்பை, கொல்கத்தா, புதுடில்லி இந்த மாதிரி பெருநகரங்கள்ல அவங்க அந்த இடத்தோட கொள்ளளவை விட அதிகமான மக்கள் அப்படிங்கிறது இருக்கா. இந்தியாவில நகரமயமாக்கலோட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, நகர விரிவாக்கத்தை ஏற்படுத்து, நகரங்கள்ல மக்கள் நெரிசல் ஏற்பட வழிவகுக்குது, நகர்ப்புறங்கள்ல குடியிருப்புகளோட பற்றாக்குறை ஏற்படுது, குடிசை பகுதிகள் பாத்தீங்கன்னா அதுல தோன்றதுக்கு காரணமா இருக்கு, போக்குவரத்து நெரிசலை அதிகப்படுத்துது, குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுது, வடிகால் பிரச்சனை ஏற்படுது, திடக்கழிவு மேலாண்மை சிக்கலாகிறது, குற்றங்கள் அதிகரிக்க காரணமாயிருக்கு. ஓகேவா? சோ ஒரு இடத்துல மக்கள் தொகை அதிகரிச்சது அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து அப்படிங்கிறது பயணிகளையும் சரக்குகளையும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்றோம் இல்லையா, அதுதான் போக்குவரத்து அப்படின்னு சொல்லுவோம். அது மக்களாகட்டும் இல்ல சரக்குகள் ஆகட்டும் எதையா இருந்தாலுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்றதுதான் நம்ம போக்குவரத்து அப்படின்னு சொல்றோம். போக்குவரத்து அப்படிங்கிறது நம்மளோட ஒவ்வொரு நாட்டோட உயிர் நாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பண்டைய காலத்துல மனிதன் பாத்தீங்கன்னா கால்நடையாவோ விலங்குகள் மேல ஏறியோ இந்த மாதிரி போக்குவரத்துக்கு பயன்படுத்தினாங்க. சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் போக்குவரத்து என்னாச்சு, எளிமை ஆயிடுச்சு. படிப்படியா என்னாச்சு, அடுத்தடுத்து போக்குவரத்து முறைகள் அப்படிங்கிறது உருவாச்சு. மொத்தமா 3 போக்குவரத்து வகைகள் சொல்லலாம் உலகத்துல. ஓகேவா? போக்குவரத்து வகைகள் என்னென்ன அப்படின்னா நிலம் வழியா, நீர் வழியா, வான் வழியா. சோ 3 சொல்லலாம். ஓகேவா? சோ நிலம் வழியா என்னென்ன போக்குவரத்து இருக்கு அப்படின்னா சாலை வழி இருக்கு, ரயில்வே இருக்கு, குழாய் வழி போக்குவரத்து இருக்கு. நீர் வழியா பாத்தீங்கன்னா உள்நாட்டு நீர்வழி இருக்கு, கடல் வழி இருக்கு. வான்வெளி பாத்தீங்கன்னா உள்நாட்டு வான்வெளி, பன்னாட்டு வான்வெளி அப்படின்னு இருக்கு. நிலம் பாத்தீங்கன்னா சாலை வழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் இதெல்லாமே போகுது இல்லையா. சோ ரயில்வே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில். குழாய் வழி போக்குவரத்து அப்படிங்கிறது கனிமங்கள், கேஸ் இந்த மாதிரி போறதுக்காக வரும். உள்நாட்டு நீர் வழி அப்படின்னா ஆற்றுல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. கடல் வழினா ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு. வான்வெளியும் அதே, உள்நாட்டு வான்வெளியும் அதே மாதிரிதான். இந்தியாக்குள்ள நடந்ததுன்னா அது அதாவது ஒரு நாட்டுக்குள்ளேயே நடந்ததுன்னா அது உள்நாட்டு வான்வெளி. அங்க இருந்து வேற நாட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அது வந்து பன்னாட்டு வான்வெளி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ சாலை வழி அப்படிங்கிறது குறுகிய, மத்திய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகள் மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தான் சாலை வழி அப்படின்னு சொல்லுவோம். குறுகிய தூர சேவைகளுக்கு இது வந்து பொருத்தமா இருக்கு. சாலைகளை அமைக்கிறது, பராமரிக்கிறது இந்த மாதிரி போக்குவரத்து முறைகளை ஒப்பிடும் போது இது வந்து ரொம்ப மலிவானது. ஓகேவா? சாலை போக்குவரத்து அமைப்பு மூலமா பாத்தீங்கன்னா பண்ணைகள், தொழிற்சாலைகள், சந்தைகள் இது எல்லாத்துக்குமே எளிதில் தொடர்பு ஏற்படுத்த முடியும். இது வந்து எல்லா பிரிவு மக்களாலையும் பயன்படுத்தக்கூடிய மலிவான போக்குவரத்துன்னு சொல்லுவோம். அதாவது நுகர்வோராகட்டும் உற்பத்தி செய்வோராகட்டும் எல்லாத்துக்குமே ஈஸியா சென்றடையக்கூடிய ஒரு போக்குவரத்து அப்படின்னு நம்ம சாலை போக்குவரத்து சொல்லலாம். ஓகேவா? இந்தியாவில சாலை அமைக்கிறதுக்கு மிக எளிதா இருக்கக்கூடிய வட இந்திய பெரும் சமவெளிகள் பாத்தீங்க அப்படின்னா அடர்த்தியான சாலை அமைப்பு இருக்கு. மலைப்பாங்கான பகுதிகளில் சாலை அமைக்க கடினமா இருக்கும். கேரளாவில் சாலைகளோட அடர்த்தி அப்படிங்கிறது மிக அதிகமாகவும், ஜம்மு காஷ்மீர், லடாக் அப்படிங்கிற பகுதியெல்லாம் மிக குறைவாகவும் இருக்கு. சாலை அமைக்கிறது, பராமரிக்கிற நோக்கத்துக்கு இது எல்லாத்தையுமே இந்திய சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள், பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அப்படின்னு நம்ம பல வகையா சொல்லலாம். சோ இந்திய சாலைகளோட வகைகள் இங்க கொடுத்திருப்பாங்க இருக்கு இல்லையா, இதெல்லாமே இந்திய சாலைகளோட வகைகள். தேசிய நெடுஞ்சாலைகள் NH அப்படின்னு சொல்லுவோம். சோ தேசிய நெடுஞ்சாலைகள் பாத்தீங்கன்னா இந்திய சாலை போக்குவரத்தோட மிக முக்கிய அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் பாத்தீங்க அப்படின்னா வடக்கு தெற்காவும் கிழக்கு மேற்காவும் நாட்டோட எல்லைகளையும், மாநிலங்களோட தலைநகரங்களையும், முக்கிய துறைமுகங்களையும், ரயில் நிலையங்களையும், முக்கிய சுற்றுலா மையங்களையும், தொழில் மையங்களையும் என்ன பண்ணுது, இது எல்லாமே இணைக்குது. ஓகேவா? இந்தியாவோட தேசிய நெடுஞ்சாலை பாத்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் இந்திய அரசோட தரைவழி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் அப்படிங்கிறது பொறுப்பாகுது. இந்தியாவோட தேசிய நெடுஞ்சாலைகளை மேம்படுத்துறதுக்கு பராமரிக்கிறதுக்கு யாரு வந்து பொறுப்பாகிறா, இந்திய அரசோட தரைவழி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் வந்து பொறுப்பாகுது. இந்தியாவோட மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவோட மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது NH44. இது எங்க இருந்து எங்க வரைக்கும் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற ஸ்ரீநகர்ல இருந்து தமிழ்நாட்டுல இருக்க கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க வந்துடும், வடக்கு டு தெற்கு வந்துடும். 4076 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது.
குறைவான நீளமுடைய தேசிய நெடுஞ்சாலை அப்படிங்கிறது NH47A அப்படின்னு சொல்லலாம். இது எர்ணாகுளத்துல இருந்து கொச்சின் துறைமுகம் வரைக்கும் இருக்கும், வில்லிங்டன் தீவு வரைக்கும் இருக்கும். இது 6 கிலோமீட்டர் தான். ஓகேவா? ஸோ அதிகமான நீளம் கொண்டது, மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH44, அதாவது ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 4076 கிலோமீட்டர். கம்மியானது எர்ணாகுளத்துல இருந்து கொச்சின் துறைமுகம் வில்லிங்டன் தீவு வரைக்கும் 6 கிலோமீட்டர் தான். இது NH47A அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? NHA அப்படிங்கிறது 1995 நிறுவனாங்க. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு. ஓகேவா? ஸோ தன்னாட்சி பெற்ற அமைப்பு, இது தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவோட தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். அடுத்து ஷெர்ஷாசூர் பாத்தீங்கன்னா பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். ஓகேவா? ஸோ இது வந்து பழங்காலத்து ஷெர்ஷாசூர் இருக்கார் இல்லையா, அவரு கொண்டு வந்தது. எங்க இருந்து? சாஹி சாலை அப்படிங்கிறத சிந்து பள்ளத்தாக்குல இருந்து மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவில இருந்து பெஷாவர் வரை பாத்தீங்க அப்படின்னா இந்த சாலை அப்படிங்கிறது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த சாலை என்ன சொல்லியிருக்காங்க? ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது மாற்றம் செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ சாஹி சாலை அப்படிங்கிறது கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த சாலை அப்படிங்கிறது அமிர்தசரஸ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கொல்கத்தா வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து மாநில நெடுஞ்சாலைகள். இது பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்துல இருக்கக்கூடிய முக்கிய மாநகரங்கள், நகரங்கள், மாவட்ட தலைநகரங்கள், மாநில தலைநகர் இருக்கு இல்லையா, இது கூட தேசிய நெடுஞ்சாலைகளையும் அண்டை மாநில நெடுஞ்சாலைகளையும் இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடியதுதான் மாநில நெடுஞ்சாலைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மாநில அரசால அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. அடுத்து மாவட்ட சாலைகள் பாத்தீங்கன்னா மாவட்ட நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் மாவட்ட மற்றும் வட்டார தலைமையிடங்களை இணைக்குது. இது மாவட்ட சாலைகள் பாத்தீங்கன்னா மாநிலத்தின் பொதுப்பணித்துறையால் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. இது மாநில அரசால, இது மாநிலத்தோட பொதுப்பணித்துறையால். ஸோ இங்க இந்த இந்தியா மேப்ல கொடுத்துருப்பாங்க எந்தெந்த இடத்துல வந்து இது போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்து வடக்கு தெற்கு இணைப்பு சாலை. இங்க பாருங்க ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கும். அடுத்து கிழக்கு மேற்கு இணைப்பு சாலை, இங்க பாருங்க போர்பந்தர்ல இருந்து இந்த இடத்துல அருணாச்சல பிரதேசம் இந்த சைடு வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ தங்க நாற்கர சாலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 இடத்த, மெயினான 4 இடத்த ஜாயின் பண்ணும். புதுடெல்லி, கொல்கட்டா, அதுக்கப்புறம் சென்னை, மும்பை, மறுபடியும் புதுடெல்லி. இந்த இடத்த தான் தங்க நாற்கர சாலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்த தான் வந்து ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க ஊரக பகுதி சாலைகள். ஃபர்ஸ்ட் வந்து தேசிய நெடுஞ்சாலை பார்த்தோம், அதுக்கப்புறம் மாநில நெடுஞ்சாலை, அதுக்கப்புறம் மாவட்ட நெடுஞ்சாலை. இப்ப பாத்தீங்கன்னா ஊரக பகுதி சாலைகள், அதாவது கிராம சாலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாலைகள் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களை இணைக்கிறதுல முக்கிய பங்காற்றுது. இது பாத்தீங்கன்னா பல்வேறு கிராமங்களை அதோட பக்கத்துல இருக்கக்கூடிய நகரங்கள் கிட்ட போய் இணைக்குது. ஓகேவா? அதனாலதான் பாத்தீங்கன்னா இதை ஊரக பகுதி சாலைகள்ல கிராம சாலைகள் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு இல்லையா, அதால பராமரிக்கப்படுது. அடுத்து எல்லைப்புற சாலைகள். இது பாத்தீங்கன்னா நாட்டோட எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சாலை வகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல எல்லைப்புற சாலைகள் பாத்தீங்கன்னா எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தால அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படுது. இவ்வமைப்பு அப்படிங்கிறது 1960 நிறுவப்பட்டது. எது? எல்லைப்புற சாலைகள் நிறுவனம். இந்த சாலைகள் பாத்தீங்கன்னா வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதிகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. எல்லைப்புற சாலை நிறுவனம் அப்படிங்கிறது உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்ல இருந்து லேவ் இருக்கு இல்லையா, அங்க வரைக்கும் சண்டிகர் வரைக்கும் அமைச்சிருக்காங்க. இந்த சாலை கடல் மட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா சராசரியா 4270 மீட்டர் உயரத்துல இருக்கு. தங்க நாற்கர சாலை பாத்தீங்கன்னா இதோட நீளம் அப்படிங்கிறது 5846. இது PYQல எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தங்க நாற்கர சாலையோட நீளம் அப்படிங்கிறது 5846 கிலோமீட்டர். 4ல இருந்து 6 வழிகளை கொண்டதா இருக்கு. இது வடக்கு தெற்கா இந்தியாவோட 4 பெரு நகரங்களை இணைக்குது. நான் சொன்னேன் இல்லையா, புதுடெல்லி, கொல்கத்தா, சென்னை, மும்பை, மறுபடியும் புதுடெல்லி. ஸோ இந்த மாதிரி 4 இதை ஜாயின் பண்றதால தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டம் அப்படிங்கிறது 1999 வருஷம் தொடங்கி இருக்காங்க. ஓகேவா? அடுத்து வடதென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள். வடதென் பகுதிகளை இணைக்கும் சாலைகளோட நோக்கம் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்ல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கன்னியாகுமரியை இணைக்குது. இதுதான் நம்ம பார்த்தோம் பெருசுன்னு சொல்லிட்டு 4076 கிலோமீட்டர் இது வந்து இருக்கு.
அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகள் அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய சில்சரை அப்படிங்கிற இடத்துல இருந்து குஜராத்ல இருக்கக்கூடிய துறைமுக நகரான போர்பந்தர் வரைக்கும் என்ன பண்ணுது 3640 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைச்சிருக்காங்க. இந்த 2 சாலையுமே ஜான்சியில சந்திக்குது. ஓகேவா, இங்க இமேஜ்ல பார்த்தா தெரியும் பாருங்க. இந்த இடத்துல இருக்கு இல்லையா, போர்பந்தர்ல இருந்து அஸ்ஸாம்ல இது வரைக்கும். தென் இது ரெண்டும் பாருங்க, இந்த பிங்க்கும் இந்த கிரீனும் எந்த இடத்துல ஜாயின் பண்ணுது, ஜான்சி அப்படிங்கிற அந்த இடத்துல ஜாயின் பண்ணுது. ஓகே, மேப் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க விரைவு சாலைகள். விரைவு சாலைகள் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நன்கு மேம்படுத்தப்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்டதா நம்ம சொல்லலாம். இது பாத்தீங்க அப்படின்னா மும்பை பூனா விரைவு சாலை, கொல்கத்தா டம்டம் விமான நிலைய விரைவு சாலை, துர்காபூர் கொல்கத்தா விரைவு சாலை, புதுடெல்லி மற்றும் ஆக்ரா இடையேயான யமுனா விரைவு சாலை அப்படின்னு நிறைய இருக்கு. ஓகேவா, அடுத்து பன்னாட்டு நெடுஞ்சாலைகள். இந்தியா பாத்தீங்கன்னா அதோட அண்டை நாடுகள் இருக்கு இல்லையா, பக்கத்துல இருக்க நாடுகளோட இணக்கமான உறவை மேம்படுத்துறதுக்காக இணைக்கப்பட்ட சாலைகளை தான் நம்ம பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாலைகள் பாத்தீங்கன்னா ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளா இருக்கக்கூடிய பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழே ESCHP அதோட உடன்படிக்கையின் கீழே பாத்தீங்கன்னா உலக வங்கி நிதி உதவியோட அமைக்கப்பட்டது. இந்த சாலை பாகிஸ்தான், நேபாளம், பூடான், வங்காளதேசம், மியான்மர் இந்த மாதிரி பக்கத்து நாட்டை எல்லாம் இந்திய தேசிய நெடுஞ்சாலையோட இணைக்குது. ஓகேவா, சோ இந்த சாலைகளை பன்னாட்டு நெடுஞ்சாலைகள் யார் உதவியோட அமைச்சிருக்காங்க, உலக வங்கி உதவியோட அமைச்சிருக்காங்க. இதுக்கு யாரோட உடன்படிக்கை போட்டாங்க அப்படின்னா பாருங்க, பொருளாதார மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கை ESCHP அப்படிங்கிறதோட. ஓகேவா, அடுத்து ரயில் போக்குவரத்து. இந்திய ரயில்வே அமைப்பு பாத்தீங்கன்னா நாட்டோட உள்நாட்டு போக்குவரத்துக்கு முக்கிய உயிர் நாடியா அமைக்கிறது பாத்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து தான். மிக அதிக அளவிலான பயணிகளையும் சரக்கு போக்குவரத்தோட தேவையும் பூர்த்தி செய்வதன் மூலமா பொருளாதார வளர்ச்சிக்கு இது பெரிய பங்களிப்பாற்றிருக்கு. ஓகேவா, இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்போட முதுகெலும்பா கருதப்படுறது எது, ரயில் போக்குவரத்து. ஓகேவா, இந்திய தரைவழி போக்குவரத்தோட அந்த அமைப்போட முதுகெலும்பா இருக்கிறது ரயில் போக்குவரத்து. இது மக்களை ஒன்றிணைப்பது மூலமா தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்குது. வணிகம், சுற்றுலா, கல்வி இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஊக்குவிக்குது. நிறைய பேர் ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்றாங்க இல்லையா. வேளாண் துறையில எளிதில் அழுகக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அதை வர்த்தகம் செய்யறதுக்கும் விரைவான போக்குவரத்தை கொடுக்கறதுக்கும் இது உதவி புரியுது. மூலப்பொருட்களை தொழிற்சாலைக்கும் தயாரிக்கப்பட்ட தொழிலக பொருட்களை சந்தைக்கும் கொண்டு செல்றதுக்கு ரயில்வே பணி பாத்தீங்கன்னா மதிப்பிட முடியாத ஒண்ணா இருக்கு. இந்திய ரயில்வே போக்குவரத்து அமைப்பு பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிக பெரிய அளவுல இருக்கக்கூடியது. இது 2வது பெரியது. ஓகேவா, ரயில்களோட இயக்கம் அதோட மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே துறை 17 ரயில்வே மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த 17 கொடுத்திருப்பாங்க. பாருங்க, வடக்கு ரயில்வே அப்படிங்கிறது எங்க இருக்கு, அதோட தலைமையிடம் பாத்தீங்கன்னா புதுடில்லி. வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், வட மத்திய ரயில்வே அலகாபாத், வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர், வடகிழக்கு எல்லை ரயில்வே கவுகாத்தி, கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர், கிழக்கு மத்திய ரயில்வே ஹஜிப்பூர், மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர், மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம், மேற்கு ரயில்வே மும்பை சர்ச்கேட், தெற்கு ரயில்வே சென்னை, தென் மத்திய ரயில்வே செகந்திராபாத், தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி, தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர், கொங்கன் ரயில்வே நவி மும்பை. இந்த 17 எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ரயில்களோட இயக்கம் மேலாண்மைக்காக இந்த 17 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ எது எது என்னென்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி கேட்கலாம், பொருந்தா இணையா கேட்கலாம், பொறுத்துக்குவா கேட்கலாம், இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இந்திய ரயில்வே துறையோட இருப்பு பாதையோட அகலத்தோட அடிப்படையா கொண்டு 4 வகையா பிரிக்கலாம். அகலப்பாதை 1.676 மீட்டர் அகலம் இருக்கக்கூடியது. அடுத்து மீட்டர் பாதை 1 மீட்டர் அகலம் இருக்கக்கூடியது. குறுகிய பாதை 0.762 மீட்டர் அகலம் இருக்கக்கூடியது. குறுகிய தூக்கு பாதை 0.610 அகலம் இருக்கக்கூடியது. இந்தியாவோட முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து பாத்தீங்கன்னா மும்பைல 1925 கொண்டு வந்திருக்காங்க. காத்திமன் அதிவிரைவு வண்டி அப்படிங்கிறது இந்தியாவோட மிக அதிவேக ரயில் வண்டி. ஓகேவா, இந்த ரயில் வண்டி பாத்தீங்கன்னா மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்துல புதுடில்லியையும் ஆக்ராவையும் இணைக்குது. இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து இந்தியாவில் 8 பெருநகரங்கள்ல மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுல கொல்கத்தா மேற்கு வங்காளம், சென்னை தமிழ்நாடு, புதுடெல்லி, அதுக்கப்புறம் பெங்களூரு கர்நாடகா, குர்கயோன் ஹரியானா, மும்பை மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், கொச்சி கேரளா அப்படிங்கிறது எல்லாமே சொல்லலாம். இந்தியாவில் இந்த ரயில் சேவை அப்படிங்கிறது முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொல்கத்தாவில தான் கொண்டு வந்தாங்க. இது பறக்கும் தொடர்ந்து திட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம், மெட்ரோ ரயில் திட்டத்தை
பறக்கும் தொடருந்து திட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது அதிக மக்களை விரைவா ஏற்றி செல்லக்கூடிய அமைப்பா இருக்கு. MRTS நவம்பர் 2022 படி இந்தியாவில் 810 கிலோமீட்டர் நீள மெட்ரோ ரயில் இருப்பு பாதை 381 ரயில் நிலையங்களோட இயங்கி வருது. அடுத்து குழாய் வழி போக்குவரத்து. எண்ணெய், இயற்கை எரிவாயு வயல்களையும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் இந்த சந்தை பகுதிகளோட இணைக்கிறதுக்கு எளிதான சிறந்த போக்குவரத்தா குழாய் போக்குவரத்தை சொல்லலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன நகரங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் தண்ணீர் வழங்குறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து பயன்படுத்தினாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா திடப்பொருட்களை அதாவது திடப்பொருட்களை நீர்மமாக்கி இந்த குழாய் வழியா செலுத்துறாங்க. ஓகேவா, அதுக்கும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. குழாய் போக்குவரத்து அமைக்கிறதுக்கு ஆரம்ப கால செலவுகள் அப்படிங்கிறது அதிகம். ஆனா அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் பண்றது அப்படிங்கிற அந்த செலவு அப்படிங்கிறது கம்மி. ஃபர்ஸ்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். தென் அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பண்றது செலவு கம்மி தான். ஓகேவா, இதை கடினமான நிலைப்பகுதியிலையும் நீருக்கு அடியிலையும் இதை வந்து அமைக்கலாம். இது வந்து தடங்களற்ற குறைந்த செலவுடைய காலதாமதமற்ற ஆவியாதல் மூலமா ஏற்படக்கூடிய இழப்பின்மை இல்லாம இதை வந்து நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அசாமில் உள்ள எண்ணெய் வயலில் இருந்து கான்பூர் வரை. ஓகேவா, ஸோ அசாம்ல இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்ல இருந்து கான்பூர் வரையிலும், குஜராத்ல இருக்கக்கூடிய சலாயா பகுதியில இருந்து பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஜலந்தர் வரையிலும், குஜராத்ல இருக்கக்கூடிய ஹஜிராவோல இருந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஜெகதீஷ்பூர் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், என்ன வச்சிருக்காங்க, குழாய் போக்குவரத்து அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே இந்தியாவில் முக்கிய குழாய் போக்குவரத்து அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இங்க பாருங்க, இது எல்லாமே இப்போ ரயில்வே போக்குவரத்து கொடுத்துருப்பாங்க. அகல இருப்பு பாதை, மண்டல தலைநகரம் பாருங்க, இது எல்லாத்தையும். ஓகேவா, இருப்பு பாதை எங்க ஜாயிண்ட் ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீர்வழி போக்குவரத்து. நீர்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது இந்தியாவில் பயணிகள் சரக்குகள் போக்குவரத்துல முக்கியமான ஒண்ணு. இது பழமையான மலிவான போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற டிரான்ஸ்போர்ட்லயே பாத்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு செலவு கம்மியாகும். ஓகேவா, ஸோ கடினமான அதிக அளவிலான சரக்குகளை ஒரு நாட்டுல இருந்து மற்றொரு நாட்டுக்கு எடுத்து செல்றதுக்கு ஏற்றது பாத்தீங்கன்னா நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லலாம். இது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, குறைந்த எரிபொருளோட செலவு போக்குவரத்து முறை அப்படின்னு சொல்லலாம். இதுல ரெண்டு வகையா சொல்லலாம். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து அப்படின்னு ரெண்டு வகையா சொல்லலாம். உள்நாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆறுகள், கால்வாய்கள், ஏரிகள், காயல்கள் இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா இது நடக்குது, போக்குவரத்து நடக்கிறது தான் பாத்தீங்கன்னா உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லலாம். ஓகேவா, நீர்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது நீரோட ஆழம், அகலம், தொடர் நீரோட்டத்தை பொறுத்து அமையுது. உள்நாட்டு போக்குவரத்து வளர்ச்சி, பராமரிப்பு, ஒழுங்குபடுத்துறது இது எல்லாமே 1986ல இருந்து உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அப்படிங்கிறது செஞ்சு வருது. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1 அப்படிங்கிறது ஹால்தியா மற்றும் அலகாபாத் இடையில 1620 கிலோமீட்டர் நீளத்தை கொண்டு கங்கை, பாகிரதி, ஹூக்ளி ஆறுகளோட இணைந்து செயல்படுது. கங்கை, பாகிரதி, ஹூக்ளி. அடுத்து தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2 அப்படிங்கிறது பிரம்மபுத்திரா ஆற்றுல துபிரி மற்றும் சைதியாவிற்கு இடையில 891 கிலோமீட்டர் நீளம். ஓகேவா, ஸோ இது வந்து 1620 கிலோமீட்டர், இது 891 கிலோமீட்டர். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 இது கேரளால இருக்கக்கூடிய கொல்லம், கோட்டாபுரம் இடையில இருக்கு. 24 மணி நேரமும் செயல்பட்டு 205 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த போக்குவரத்து வசதியை வச்சிருக்காங்க. ஓகேவா, இதுதான் பாத்தீங்கன்னா இந்தியாவோட முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்துன்னு சொல்லலாம். கேரளால இருக்கு இல்லையா, அதுதான் இந்தியாவோட முதல் தேசிய நீர்வழி போக்குவரத்து அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடல்வழி போக்குவரத்து செகண்ட். கடல்வழி போக்குவரத்து அப்படிங்கிறது இந்திய பொருளாதாரத்துல முக்கிய பங்கு வகிக்குது. ஓகேவா, ஸோ இந்திய வெளிநாட்டு வர்த்தகத்துல 95% பாத்தீங்க அப்படின்னா 95%ல 70% எந்த சரக்குகள் கடல்வழி போக்குவரத்து மூலமா நடக்குது. ஓகேவா, ஸோ வெளிநாட்டு வர்த்தகத்துல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 95%, அதுல 70% எது கடல்வழி மூலமாவே நடக்குது. ஓகேவா, அடுத்து இந்தியாவோட கனரக பொருட்கள் அதிக அளவிலான சரக்குகளை கையாளுறதுலயும் கப்பல் போக்குவரத்து ஒரு முக்கிய பங்காற்றுது. இது மிகவும் சிக்கனமான போக்குவரத்து மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றதா இருக்கு. ஓகேவா, இந்தியாவில் 13 பெரிய துறைமுகங்களும் 200 நடுத்தர சிறிய துறைமுகங்களும் இருக்கு. பெரிய துறைமுகங்களை மத்திய அரசாங்கமும், சிறிய நடுத்தர துறைமுகங்களை அந்தந்த மாநில அரசாங்கமும் பாத்தீங்கன்னா நிர்வாகம் செய்யுது. கிழக்கிந்திய கடற்கரையில இருக்கக்கூடிய முக்கிய துறைமுகங்கள் கொல்கத்தா, ஹால்தியா, பாரதீப், விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி இது எல்லாமே. மேற்கிந்திய கடற்கரையில இருக்கக்கூடிய முக்கிய துறைமுகங்கள் காண்ட்லா, மும்பை, நவ்தேசா, மர்மகோவா, அதுக்கப்புறம் நியூமாங்களூர், கொச்சின் இது எல்லாத்தையும் சொல்லலாம். இந்தியாவில் 4 முக்கிய கப்பல் கட்டும் தளங்கள் இருக்கு. ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் விசாகப்பட்டினத்திலையும், கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தாலையும், மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பையிலையும், கொச்சி கப்பல் கட்டும் தளம் கொச்சியிலையும் இருக்கு. ஓகேவா,
இந்தியா கப்பல் கட்டும் தொழில ஆசியாவிலேயே செகண்ட் பிளேஸ்லயும் உலகத்திலேயே 16th பிளேஸ்லயும் இருக்கு. அடுத்து வான்வழி போக்குவரத்து. வான்வழி போக்குவரத்து பாத்தீங்கன்னா விரைவான பயண செலவு மிகுந்த, ஓகேவா? ஸோ இருக்கிறதுலே கம்மி செலவு அப்படிங்கிறது நீர்வழி போக்குவரத்து, கப்பல் வழி போக்குவரத்து தான். அதிக செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு வான்வழி போக்குவரத்து, ஓகேவா? ஸோ நவீன வசதியான போக்குவரத்துன்னு சொல்லலாம். விமான போக்குவரத்து தேசிய, பிராந்திய, சர்வதேச அளவிலான இணைப்பு வசதியை வழங்குது, ஓகேவா? உயர்ந்த மலைகள், பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள், கடினமான நிலப்பரப்புகள் போன்ற பகுதிகளை எளிதில் இணைக்கக்கூடியது. இந்த போக்குவரத்து பயணிகள் பார்த்தீங்க அப்படின்னா சரக்குகள், அஞ்சல்கள் எல்லாத்தையும் கொண்டு செல்றாங்க. அவசர கால நேரங்கள், இயற்கை மற்றும் செயற்கை பேரிடர்களான வெள்ளம், பஞ்சம், தொற்று நோய், போர்கள் இந்த மாதிரி நேரங்கள்ல எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், வான்வழி போக்குவரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். முதல் இந்திய விமான போக்குவரத்து அப்படிங்கிறது பிப்ரவரி 1918 ஹென்ரி பிக்யூர் அப்படிங்கிறவரால அலகாபாத்ல இருந்து நைனிக் அப்படிங்கிற இடத்துக்கு கடிதங்களை கொண்டு செல்றதுக்கு தான் முதல்ல ஆரம்பமானது, ஓகேவா? ஸோ முதல்ல வான்வெளி போக்குவரத்து அப்படிங்கிறது, விமான போக்குவரத்து அப்படிங்கிறது 1918 ஹென்ரி பிக்யூர் அப்படிங்கிறவரால அலகாபாத்ல இருந்து நைனிக் அப்படிங்கிற இடத்துக்கு கடிதங்களை கொண்டு செல்றதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. 1953 வருஷம் செயல்பட்டு வந்த 8 பல்வேறு விமான நிலையங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் தேசியமயமாக்கினாங்க, ஓகேவா? உள்நாட்டு வான்வெளி போக்குவரத்து அப்படிங்கிறது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லைக்குள்ள நடக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு வான்வெளி போக்குவரத்து. பன்னாட்டு வான்வெளி போக்குவரத்து அப்படின்னா உலகோட முக்கிய நகரங்களையும் இது வந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு எங்க வேணா போய்க்கலாம், ஓகேவா? அடுத்து இந்திய அரசாங்கம் ஏர் இந்தியா என்ற விமான சேவையை வழங்குது. இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது உள்நாட்டு போக்குவரத்து சேவையும், ஏர் இந்தியா நிறுவனம் அப்படிங்கிறது வெளிநாட்டு போக்குவரத்து சேவையும் வழங்குது. இந்தியாவில் 19 சர்வதேச விமானங்கள் இருக்கு, ஓகேவா? விமான நிலையங்கள் இருக்கு. அடுத்து பவன்ஹான்ஸ் வானுலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் நிறுவனம். பவன்ஹான்ஸ் அப்படிங்கிறது பாருங்க வானுலங்கு ஊர்தி நிறுவனம், ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லலாம். பெட்ரோலிய நிறுவனங்களான ONGC அப்படிங்கிற எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம் இருக்கு இல்லையா, இது கடல் சார்ந்த பணிகளுக்காக வானுலங்கு சேவையை அளிக்குது. இது பாத்தீங்கன்னா புதுடில்லியை தலைமையிடமா கொண்ட பொதுத்துறை நிறுவனம். இது மும்பையோட மேற்கு வில்பார்லேல இருக்கக்கூடிய ஜுஹு விமான நிலையத்தை தளமாக கொண்டு இயங்குது. பவன்ஹான்ஸ் நிறுவனம் ஒரு மினி ரத்னா 1 பிரிவின் கீழே இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம். இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா பல்வேறு இந்திய அரசுகளுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் தீவுகளுக்கு இடையே சேவையை வந்து கொடுக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கோ லட்சத்தீவுகளுக்கோ பயணப்படகு மூலமா சேவையை கொடுக்குது. அடுத்து இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் AAI அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 1995 ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்திய விமான நிலையங்களுக்கு பாதுகாப்பு அளிக்குது. இந்திய குடிமை விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே இயங்குது, ஓகேவா? ஸோ இது வந்து என்னங்குது பார்த்தீங்கன்னா பராமரித்தல், மேம்படுத்துதல், அதுக்கப்புறம் நிர்வகித்தல் இந்த பணிகள் எல்லாத்தையும் செய்யுது. தகவல் தொடர்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் மற்றும் கருத்துக்கள் இருக்கு இல்லையா, அதை பரிமாறுறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். இதை தனி மனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்புன்னு 2ஆ சொல்லலாம். தனி மனித தகவல் தொடர்பு அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா தகவல் தொடர்பா எப்படி சொல்லலாம்னா ஒருத்தவங்க மற்றவங்க கிட்ட இருந்து தகவல்களை பரிமாறிக்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். தனிநபர் அப்படிங்கிறது நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்றது, அதாவது தொலைபேசி மூலியமாவோ, கைபேசி மூலியமாவோ, இமெயில் மூலியமாவோ, அஞ்சல் மூலியமாவோ செய்யறோம் இல்லையா, இதை தான் தனிநபர் தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பொது தகவல் தொடர்பு அப்படிங்கிறது ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்க்கிறது தான். பாத்தீங்கன்னா ரேடியோ, தொலைக்காட்சி, இந்த மாதிரி செயற்கைக்கோள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் பாத்தீங்கன்னா பொது தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம். அதை கொடுத்திருப்பாங்க 2 பிரிவு, தனிமனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. தனி நபர்களுக்கு இடையே தகவல் பரிமாற்றம் நடந்ததுன்னா அதை தனிமனித தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம். அஞ்சல் சேவை, தொலைபேசி, கைபேசி, குறுந்தகவல், தொலைநகல், இணையதளம், மின்னஞ்சல் இது எல்லாத்தையும் சொல்லலாம், ஓகேவா? அடுத்து பாருங்க, உலக அளவுல மிகப்பெரிய வலைப்பின்னல் அமைப்பு இருக்கக்கூடிய இந்திய அஞ்சல் துறை 1,55,000 அஞ்சல் நிலையங்களை வச்சிருக்கு. இதுல 1,39,000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்கள் கிராமப்புறங்கள்ல தான் இருக்கு. இந்தியா அஞ்சல் சேவை பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1837 தான் கொண்டு வந்தாங்க. இந்தியாவோட முதல் அஞ்சல் வில்லை அப்படிங்கிறது 1852 கராச்சியில தான் வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல்களை சேகரிக்கிறது, விநியோகம் செய்யறது இது எல்லாமே அஞ்சல் துறையோட முக்கிய பணி. இந்த விரைவு அஞ்சல் சேவை இருக்குல்ல 1975 கொண்டு வந்திருக்காங்க. விரைவு அஞ்சல் சேவை அப்படிங்கிறது 1975 கொண்டு வந்திருக்காங்க. 72வது வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் குறியீட்டு எண், ஓகேவா? ஸோ அஞ்சல் குறியீட்டு எண் எப்ப கொண்டு வந்தாங்க, 1972 75 விரைவு அஞ்சல் சேவை அறிமுகம் செஞ்சாங்க.
52ல முதல் அஞ்சல் வில்லை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்தது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இத பாத்தீங்கன்னா வான்வெளி போக்குவரத்துன்னு கொடுத்துப்பாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா வான்வெளி மற்றும் கடல்வெளி தளங்கள் இது இருக்கு இல்லையா? ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா வான்வெளியா எப்படி போறது அப்படிங்கிறது. இது பாத்தீங்கன்னா கடல்வெளி ஃபுல்லாவே பாருங்க கடல் சைடு தான் இருக்கும். ஓகேவா? அஞ்சல் பாத்தீங்க அப்படின்னா பண அஞ்சல், மின்னணு பண அஞ்சல், விரைவு தபால், விரைவு சிப்ப அஞ்சல், வணிக அஞ்சல், ஊடக அஞ்சல், செயற்கைக்கோள் வழி அஞ்சல், சில்லறை அஞ்சல், வாழ்த்தட்டைகள், தகவல் அஞ்சல், துரித சேவை மற்றும் விரைவான கடவுச்சீட்டு இந்த மாதிரி எல்லாமே அஞ்சல் துறையை வந்து சேவைகளா கொடுக்குது. அடுத்து ஆசியாவிலேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொலைத்தொடர்பு வலைப்பின்னல் அமைப்பை கொண்ட நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. நகர்ப்புற பகுதிகளில் மட்டும் இல்லாம கிராமப்புற பகுதிகள்லயும் எஸ்டிடி கொண்டு வந்தாங்க. ஓகே, உள்நாட்டு சந்தாதாரர் அழைப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கவங்களோட பேசுறதுக்கு ஐஎஸ்டி சர்வதேச சந்தாதாரர் அழைப்பு அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? உள்நாட்டு சந்தாதார அழைப்புக்கு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரே சீரான அழைப்பு கட்டண முறை இருந்தது. அது பாத்தீங்க அப்படின்னா தொலைபேசி அப்படிங்கிறது வாய்மொழி தகவல் பரிமாற்ற முறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே தனி மனிதத்துல வரும். அடுத்து பொது தகவல் தொடர்பு அமைப்பு அப்படிங்கிறது ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான மக்களுக்கு தகவல்களை பரப்புறது. கல்வி, பொழுதுபோக்கு இந்த அம்சங்களை வழங்குறதுக்கு சிறந்த வழி. இது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க, பொது தகவல் தொடர்பு அமைப்பு அப்படிங்கிறது அச்சு ஊடகங்கள், மின்னணு ஊடகங்கள் இந்த மாதிரி 2 முறையில சொல்லலாம். மின்னணு ஊடகங்கள் அப்படிங்கிறது இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை இருக்கு இல்லையா? மும்பை வானொலி சங்கம் மூலமா 1923வது வருஷம் தொடங்கினாங்க. அன்னையில இருந்து மக்களோட சமூக கலாச்சார வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு காரணமா இருக்கக்கூடியது இது. ஓகேவா? ஸோ மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 1936ல அகில இந்திய வானொலி அப்படின்னும் 1957ல ஆகாசவாணி அப்படின்னும் பெயர் மாற்றம் செஞ்சு இதை வந்து செஞ்சாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எஃப்எம் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த இதுதான். அடுத்து கல்வி செய்திகள், பொழுதுபோக்கு இந்த மாதிரி தொடர்பான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புது. அடுத்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற, பாராளுமன்ற கூட்டத்தொடர் நிலவுகள், அதாவது எஃப்எம் பாக்குற எல்லாத்துக்கும் தெரியும், ரேடியோல எல்லாமே இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தொலைக்காட்சி பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஊடகம் அப்படின்னு மக்களுக்கு சொல்றாங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒளி ரெண்டுமே பார்க்கலாம். சவுண்டு வானொலினா வெறும் சவுண்டு மட்டும்தான். பட் இது பாத்தீங்க அப்படின்னா என்னது, உங்களுக்கு சவுண்டும் இருக்கும், நீங்க பிக்சராகவும் பார்க்கலாம், ரெண்டுமே வரும். இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு அப்படிங்கிறது தூர்தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது பொதுவா பாத்தீங்கன்னா தேசிய திட்ட சேவைகளை தொடங்கியதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இச்சேவை பின்தங்கிய மற்றும் தொலைதூர கிராமப்புறங்களுக்கு விரிவடை செஞ்சாங்க. அடுத்து இணையம் அப்படிங்கிறது வலையமைப்பு நெறிமுறைகளை பயன்படுத்தக்கூடிய கணினி மூலமா இணைக்கப்படக்கூடிய உலகளாவிய ஒரு தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து நம்ம எங்க வேணா பண்ணிக்கலாம், நம்ம எங்க வேணா இதான் இமெயில் வந்து அனுப்பிக்கலாம். வேலை வாய்ப்பு, இதர செய்திகளை நேரடியாக பயன்படும் ஒரு சமூக ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அச்சு ஊடகம் செய்தித்தாள் எல்லோராலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அச்சு ஊடகத்தின் கீழே வரக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு. இந்தியாவில் உள்ளூர், தேசிய, சர்வதேச அளவில் செய்திகளை அளிக்கக்கூடிய பல செய்தித்தாள்கள் இருக்கு. ஓகேவா? செயற்கைக்கோள் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா மிகப்பெரிய பரப்பலான பதிமம் தகவல்களை அளிக்கிறது மூலமா இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல் தொடர்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாருங்க, செயற்கைக்கோள் பதிமங்களை பயன்படுத்தி வானிலை ஆய்வு, வானிலை முன் அறிவிப்பு, இயற்கை பேரிடர்கள் கண்காணிப்பு, எல்லை பகுதி கண்காணிப்பு இந்த மாதிரி முக்கிய பணிகள் வந்து மேற்கொள்றாங்க. 1969வது வருஷம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் நிறுவப்பட்டது இல்லையா? அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு பரிமாற்றத்தால செயற்கைக்கோள்கள் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்திச்சு. இந்தியாவில் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு அமைப்பு 2 பிரிவா இருக்கு. இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு இன்சாட், அதுக்கப்புறம் இந்திய தொலையுணர்வு செயற்கைக்கோள் IRS அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1983ல நிறுவப்பட்ட இந்திய தேசிய செயற்கைக்கோள் அமைப்பு அப்படிங்கிறது தொலைத்தொடர்பு, வானியல் ஆய்வு, பல்வேறு திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு பல்நோக்கு திட்டமா வந்தது. இன்சாட் வரிசையில செயற்கைக்கோள், கைபேசி, தொலைபேசி, வானொலி, தொலைக்காட்சிகளுக்கு சமிக்ஞைகள் கொடுக்கறது இது எல்லாத்துக்கும் பயன்படுத்துது. இது வானிலையை கண்டறியறதுக்கும் இராணுவ பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தினாங்க. இன்சாட் வரிசை, ஜிசாட் வரிசை, கல்பனா 1, ஹேம்சாட், எஜுசாட் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தகவல் தொடர்புக்காக பயன்படுத்தப்பட்டது முக்கிய செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லலாம். டிசம்பர் 19, 2018வது வருஷம் ஏவப்பட்ட ஜிசாட் 7A அப்படிங்கிற தகவல் தொடர்புக்காக அமைக்கப்பட்டது சமீப காலத்தில் ஏவப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லலாம். ஆகஸ்ட் 30, 1983வது வருஷம் ஏவப்பட்ட இன்சாட் 1B அப்படிங்கிறது தகவல் தொடர்புக்காக ஏவப்பட்ட முதல் இன்சாட் வரிசை செயற்கைக்கோள். ஓகேவா? 1983ல.
அடுத்து வணிகம். வணிகம் அப்படிங்கிறது என்ன? இதுதான். ஓகேவா? ஸோ வணிகம் அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கிய காரணி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிசினஸ் தான். வணிகம் அப்படிங்கிறது பொருட்கள், சேவைகள வாங்குறதும், விக்கிறதையும், பரிமாற்றம் செஞ்சு கொள்றதையும் சொல்லுது. ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். வாங்குறது, விக்கிறது, பரிமாற்றம் செஞ்சுக்கிறது இது எல்லாத்துலயும் வரும். பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இது பண்டமாற்று முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பணம் அதெல்லாம் வந்து சொல்லி அதை வச்சு என்ன பண்ணுவோம்? பணத்தை வச்சு வாங்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் பொருள்களை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் பணம் அளவுகோலா கொண்டு வந்தாங்க. ஏற்றுமதி இறக்குமதி இது எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா வணிக சமநிலை. அதாவது பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டும் சேமா இருந்தது. ஏற்றுமதி எவ்வளவு பண்றோமோ அதே அளவுக்கு இறக்குமதி பண்றோம் அப்படின்னா அது சாதகமானதுன்னு சொல்லலாம். ஏற்றுமதி வந்து இறக்குமதியை விட கம்மியா இருந்தது. இறக்குமதி நம்ம அதிகமா செய்யறோம் அப்படின்னா அது வந்து பாதகமான வணிக சமநிலை அப்படின்னு சொல்லலாம். இந்த வணிக சமநிலை வணிகம் பத்தி தெளிவா நம்ம எக்கனாமிக்ஸ்ல இன்னுமே டீட்டெயில்டா பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ வணிக வகைகள் பாத்தீங்கன்னா உள்நாட்டு வணிகம், பன்னாட்டு வணிகம்னு 2 சொல்லலாம். ஒரு நாட்டோட எல்லைக்குள்ளேயே வணிகம் நடைபெறுது, அதாவது பிசினஸ் நடக்குது அப்படின்னா அதை உள்நாட்டு வணிகம் இல்லைன்னா உள்ளூர் வணிகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, உள்நாட்டு வணிகத்துல நிலவழி போக்குவரத்து முக்கிய பங்கா இருக்கு. சாலை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயில் போக்குவரத்து இந்த மாதிரி செய்யலாம். இதுவே பாத்தீங்க அப்படின்னா பன்னாட்டு வணிகம் அப்படிங்கிறது 2 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட நாடுகளுக்கு இடையே நடக்கக்கூடிய வணிகத்தை தான் பன்னாட்டு வணிகம் இல்லைன்னா அயல்நாட்டு வணிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்றுமதி இறக்குமதி இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பன்னாட்டு வணிகத்துல இரு கூறுகள். ஓகேவா? ஸோ ஒரு பொருள் வந்து நம்ம வந்து மற்ற நாட்டுக்கு வந்து அனுப்புறோம் அப்படின்னா அது ஏற்றுமதி, மற்ற நாட்டுல இருந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது வந்து இறக்குமதி. ஓகேவா? பன்னாட்டு வணிகத்துல நீர் வழியும் வான்வழியும் யூஸ் ஆகுது. நிலவழி அப்படிங்கிறது உள்நாட்டு போக்குவரத்துல யூஸ் ஆகுது. உள்நாட்டு வணிகத்துல நீர்வழியும் வான்வழியும் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல வருது? பன்னாட்டு வாணிபத்துல வந்துருது. ஓகேவா? ஸோ வணிகம் பாத்தீங்கன்னா 2 நாடுகளுக்கு இடையில நடைபெற்றது அப்படின்னா அதை இருதரப்பு வணிகம் அப்படின்னும், 2க்கும் மேற்பட்ட நாடுகள்ல நடக்குது அப்படின்னா அதை பல்தரப்பு வணிகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இரு நாடுகளுக்கு இடையில வணிகம் நடைபெற்றது அப்படின்னா அதை இருதரப்பு வணிகம். பல நாடுகளுக்கு இடையில, அதாவது 2க்கும் மேல 3 நாள் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு இடையில நடக்குது அப்படின்னா அதை பல்தரப்பு வணிகம் இல்ல பலதரப்பு வணிகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஏற்றுமதி பொருட்கள் காபி, தேயிலை, கடல்சார் பொருட்கள், தாதுக்கள், கனிமங்கள், தோல் பொருட்கள், நவரத்தின கற்கள், ஆபரணங்கள், விளையாட்டு பொருட்கள், ரசாயனம் சார்ந்த பொருட்கள், நெகிழிகள், ரப்பர் பொருட்கள், கல் வேலைப்பாட்டு பொருட்கள், சாந்து பொருட்கள், சிமெண்ட், ஹாஸ்பிட்டாஸ், மைக்கா, கண்ணாடி பொருட்கள், உலோக கலவைகள், மருந்துகள், அறுவை சிகிச்சை உபகரணங்கள், மின்சாதன பொருட்கள், இயந்திரங்கள், அலுவலக பயன்பாட்டு பொருட்கள், ஆடைகள், கைவினைப் பொருட்கள் இது எல்லாமே இந்தியாவில இருந்து மற்ற நாடுகளுக்கு நம்ம ஏற்றுமதி செய்யறோம். இறக்குமதி பொருள் எதெல்லாம் இறக்குமதி பண்றோம் அப்படின்னா பெட்ரோலிய பொருட்கள், முத்துகள், விலை உயர்ந்த மற்றும் மிக விலை உயர்ந்த கற்கள், தங்கம், தொலைத்தொடர்பு சாதனங்கள் இது எல்லாத்தையுமே இந்தியா வந்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்து இறக்குமதி செஞ்சுது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாவே இந்த பாடத்துல நம்ம பார்த்தது என்னது? வணிகம் என்ன இருக்கு, தகவல் தொடர்பு என்ன இருக்கு, இந்த மாதிரி தெளிவா டீட்டெயில்டா ஃபுல்லா பார்த்திருப்போம். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். ஃபுல்லா தெளிவா பாயிண்டா நோட் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு கிளாஸோட பார்க்கலாம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.